So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 18th and 19th January 2024. The first article related to the investment models in India. So recently there is a meeting conducted related Ministry of Industries வந்து conduct பண்ணிருக்காங்க. So investment models in India. So investment models like infrastructure level development activities என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. அதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா 2023-24 பட்ஜெட்டில் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் மீன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் 10 lakh crore வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து எப்படி 100% அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு போகிறதுக்காக. ஸோ வி ஹேவிங் பிஓடி மாடல், பேலன்ஸ் ஆஃப் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் and built own operate transfer model, and then we having HAM model, EPC model, அப்புறம் toll collecting model, toll operate transfer model. So இப்போ நம்ம மெயினாக கொடுக்கக்கூடியது HAM EPC. So built operate transfer. So I will explain one by one. So built operate transfer அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரோடு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. The road project, இப்போ எக்ஸாம்பிள் 200 கிலோமீட்டர்ஸுக்கான ரோட். ஸோ கான்ட்ராக்டர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இட் வில் பி இன்வெஸ்டட் பை தி கான்ட்ராக்டர். லேண்ட் அக்வஸ்டேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மற்றது எல்லாமே வந்து கான்ட்ராக்டர்ஸ் தான் பார்த்துக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு 20 to 30 years அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இருக்கும். அவங்க வந்து அந்த ரோடை வந்து ஆப்ரேட் பண்ணணும், பில்ட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேட். அப்புறம் 30 years கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி கவர்மெண்ட். ஸோ இங்கே ஓனர்ஷிப் அத்தாரிட்டி வந்து 30 yearsக்குமே ப்ரைவேட் கிட்டே இருக்காது. ஸோ பில்ட் ஓன் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் அப்படின்றது சேம் லைக் திஸ், பட் ஓனர்ஷிப் 30 yearsக்கான ஓனர்ஷிப் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் எல்என்டின்னு வச்சுக்கோங்க, எல்என்டி கிட்டே இருக்கும். ஸோ ப்ரைவேட் என்டிட்டி கிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். கவர்மெண்ட் வந்து இதில் செலவு பண்ண மாட்டாங்க. இன் திஸ் டூ கேட்டகரி. HAM அப்படின்றது the project will be given hybrid annuity model. அப்படின்னா ப்ராஜெக்ட் இப்போ 200 கிலோமீட்டர்ஸு 10 crore வச்சுக்கோங்க. இந்த 10 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இட் வில் பி டன் பை தி ப்ரைவேட். ஆனால் ஹைப்ரிட் அனுவிட்டி மாடலில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இட் இஸ் 10% or 25% ஃபர்ஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸை வச்சு ஹைப்ரிட் அனுவிட்டி மாடலில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ பில்ட் பை தி ப்ரைவேட், இன்வெஸ்ட்மெண்ட் பை தி ப்ரைவேட், நாட் ஆப்ரேட். ஸோ கவர்மெண்ட் தான் அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இபிசி மாடல்ன்றது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னா பிளான் போடுறது, அக்வஸ்டேஷன் பண்ணுறது, லைக் ப்ரொக்யூர்மெண்ட் தட் இஸ் திங்ஸ் வாங்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் வைஸில் இதையும் பே பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு மாடல் தான் இன்னைக்கு ஓரளவு சக்ஸஸாக இருக்குது அப்படின்றதுனால இட் வாஸ் லைக் இதுதான் அதிகமாக ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் கிட்டத்தட்ட இட்ஸ் அ ஃபெயிலியர் பிகாஸ் 53 BOT ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆஃபர்ட் இந்த இயர் ஸ்டார்டிங்கில். அதில் 7 ப்ராஜெக்ட்ஸ் தான் அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னா எடுத்திருக்காங்க, அப்ரூவல் ஆகி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யூ நீட் டு ஹாவ் அ 1.4 trillion இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரி. ஸோ அதை பூஸ்டப் பண்ணுறது ப்ரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிடுது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் பிபிபி அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ல என்னெல்லாம் இருக்கு. டோல் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் அப்படின்றது கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் அப்புறம் இதெல்லாமே பண்ணக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏர்போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் டோல் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரைவேட் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த 30 years வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் டோல் கலெக்ஷன் வில் பி டன் பை தி ப்ரைவேட். அண்ட் தென் 30 years முடிஞ்ச ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதான் டோல் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல். ஸோ தீஸ் ஆர் த மாடல்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் ஆன் திஸ் கேட்டகரி. ஸோ தட்ஸ் ஆல். The second article related to the ASER report, annual status education report. So it was 2005 it was a private report taken by the Pratham NGO
ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ரிப்போர்ட். கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டாஸை பயன்படுத்துகிறாங்க. மோஸ்ட்லி டேக்கன் ஆன் தி ரூரல் கிட்ஸ் from the age of 3 to 16, 5 to 16 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் 14 to 18 எடுக்கப்படுது. என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்? ஸோ இதில் இங்கிலீஷ் ரீடிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய, இப்போ 7th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து செகண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ரீடிங், அரித்மெட்டிக், அப்புறம் அவங்க ஓன் லாங்குவேஜில் ரீடிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணி அதுக்கான டேட்டாஸை கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி கவர்மெண்ட் எஜுகேஷன் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எல்லாமே இது ஹெல்ப் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் இவங்களோட ரிப்போர்ட் ஹெல்ப் பண்ணும். 2005லேருந்து தே ஆர் டேக்கிங் திஸ் ரிப்போர்ட். கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டாஸை பயன்படுத்துகிறாங்க. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் சொசைட்டி பேப்பர்ஸ். இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் டேட்டாஸ் இந்த வருஷத்துக்கு 2023க்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. That's why it came in new. So the data are more important for your mains examination. 3 to 16 வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத எடுத்திருக்காங்க. அப்புறம் 5 to 16 பேசிக் ரீடிங் ஆன் இங்கிலீஷ் அண்ட் அரித்மெட்டிக். அப்புறம் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ் 28 டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கப்பட்டிருக்கு. ஆல் ஓவர் த ஸ்டேட்ஸ், தட் இஸ் 26 ஸ்டேட்ஸ்ல எடுக்கப்பட்டிருக்கு, நாட் 28, 26 ஸ்டேட்ஸ். 34,745 யூத்ஸ் கிட்ட வந்து இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா 43% ஆஃப் த கிட்ஸ் 14 to 18 யூத் பாப்புலேஷன் they are not able to read the English வந்து செகண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷே அவங்களால சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல, இல்லைன்னா அதை ரீட் பண்ண முடியல அப்படின்றது சொல்லப்படுது. And the 25% students struggle the class 2 level text regional languagesல அவங்களோட சொந்த தாய்மொழியில படிக்கிறதே அவங்க வந்து தடுமாறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. And then overall 14லேருந்து 18ல இருக்கக்கூடிய 26% all over India they are struggling to read. 42.7% regional languageல 26, 42.7% இங்கிலீஷ்ல தடுமாறுறாங்க. அப்புறம் arithmetic, that is basic simple 3-digit division, single digit divisions. ஸோ இதில் எல்லாமே வந்து 56.7% they are in struggle அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பேசிக் மேக்ஸ் டெய்லி கால்குலேஷன்ஸ் வந்து சில 50க்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். ஸோ இந்த டேட்டாஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இந்த என்ரோல்மெண்ட் கேட்டகரி. ரைட். ஸோ மற்றபடி இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது கரெக்டாக நீங்கள் டேட்டாஸை ஞாபகம் வச்சுருக்க முடியாது, அப்ராக்சிமேஷனாக தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். The next article related to the GM crop, genetically modified crops. Genetically modified crops இந்தியாவில் 2002ல it was introduced. Genetically modified அப்படின்றப்போ BT cotton is an example. Bacillus thuringiensis. BT cottonல மெயினாக பிங்க் பவுல் வார்ம் அப்படின்ற ஒரு, அது பூத்து வரும்போது காட்டன் வந்து வெளியே வரும்போது பிங்க் பவுல் வார்ம் அப்படின்ற ஒரு பெஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதன் மூலமா காட்டனோட ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படும், விவசாயிகளுக்கு அதுக்கான ஈல்டு கிடைக்கும். இதை தடுக்கிறதுக்காக பேசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படின்ற பாக்டீரியா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனை எடுத்து இதில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஹார்ம் ஃபார் தி பெஸ்ட். ஆட்டோமேட்டிக்லி அந்த காட்டனை வந்து அதை டச் பண்ண முடியாது. ஸோ ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அதுக்காக 2002ல இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். நவ் இட் இஸ் அ கிரேட் ப்ரொடக்ஷன். ஆனால் பிடி பிரிஞ்சால் அப்படின்றது இட் வாஸ் நாட் அப்ரூவ்ட். ஒன்லி காட்டன், ஒன்லி ப்ராடக்ட் அப்ரூவ்ட் ஃபார் GM, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இன் இந்தியா இஸ் பிடி காட்டன் மட்டும்தான். அது மாதிரி தெர் இஸ் அ பிடி பிரிஞ்சால் ஆல்சோ. அது கான்ட்ரவர்ஷியல் ஆனதுனால அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை. ஸோ இதெல்லாம் யார் அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இஸ் தேர், GEAC. இவங்க தான் இந்தியாவில் சயின்டிஃபிக்கல் பாடி. இவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் அதை அலோவ் பண்ணுறது. இப்போ பிடி காட்டனும் வந்து மக்களோட எதிர்ப்புனால பிடி பிரிஞ்சால் வந்து மக்களோட எதிர்ப்புனால அது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை. பட் பிடி மஸ்டர்ட், GM மஸ்டர்ட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட்
இதுவும் வந்து ஜீன் சேஞ்ச் பண்ண ப்ரொடக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அது வந்து there is a name called as DM, that is தாரா மஸ்டர்ட். தாரா மஸ்டர்ட் 11 அப்படின்றத இதோட நேம் வந்து காயின் பண்ணது. ஸோ இட் வாஸ் அப்ரூவ்ட் பை தி ஜிஇஏசி. பிடி பிரிஞ்சாலும் அப்ரூவ்ட் பை தி ஜிஇஏசி தான். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. அப்படி அப்ரூவல் பண்ணப்பட்டா அவங்க வந்து விவசாயிகள் வந்து இதை கல்டிவேட் பண்ணல. அதுக்கு முன்னாடி யாராவது கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா 5 years வரைக்கும் தண்டனை இருக்கு, அண்ட் 1 lakh வரைக்கும் penalty they need to pay. So it's an offense. Without permission you can't bring seeds from outside. வேற கண்ட்ரீஸ்ல நிறைய ஜெனடிக்கலி மாடிஃபைடு வந்து இருக்கு, அதை இந்தியாவில் விவசாயம் பண்றதுக்கு அலோவ் கிடையாது. நம்ம இந்தியாவில் அலோவ் பண்ணப்பட்டிருக்கக்கூடியது ஒன்லி ஒன், இட்ஸ் நாட் அ லைக் ஃபுட் கிராப் கிடையாது, இட்ஸ் அ பிடி காட்டன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடி பிரிஞ்சால் வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ட்ரையல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஜிஎம் மஸ்டர்டும் இன்னும் அப்ரூவல் ஆகல. எதனால நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வாஸ் ஃபைல்ட் அகேன்ஸ்ட் தி சென்டர்ஸ் மூவ் டு அப்ரூவ் திஸ் ஜிஎம் மஸ்டர்ட். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை லைக் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எடிபிள் ஆயிலோட டிமாண்ட் அதிகமாயிருச்சு. ஸோ ஆயில் டிமாண்டை வந்து போக்கணும் அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணப்படணும், ரேப் சீட், மஸ்டர்ட் ஆயில்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கான பிளான் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஆயில்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய உக்ரைன், மலேசியா போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ அதை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட தரப்பு. சயின்டிஃபிக்கல் எவிடன்சஸை வச்சு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து அவங்களோட வெர்டிக்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்பலாம். Okay, the next article related to the Pakke Hornbill, that is Nishi tribe. There is a tribal called as Nishi. It's a Arunachal Pradesh la irukkudiya or tribal people. Kidathadam 3 lakh populations are there. Sino-Tibetan tribal people. Pakke Tiger Reserve area la இவங்களோட பாப்புலேஷன் இருக்கு. இந்த ட்ரைபல் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி வந்து ஹார்ன்பில்ஸ் அதிகமா வேட்டையாடுறாங்க. அவங்க வந்து எதுக்கு வேட்டையாடுறாங்கன்னா, ஃபுட் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பீக் வந்து அவங்களோட சின்னத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதை தலையில அணிகிற ஹெட் கியர்ஸா பயன்படுத்துறதுக்காக, அழகு வீடுகளில் வைக்கிறதுக்காக. ஸோ அதனால அதிகமாக ஹார்ன்பில்ஸ் வந்து அழிக்கப்பட்டுச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக there is an awareness created for this people, Nishi tribe. It's a very less population, 3 lakh population தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, they became ஹண்டர்ஸ்லேருந்து கன்சர்வேஷனிஸ்டா மாறிட்டாங்க ஹார்ன்பில்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் வை த செலிப்ரேஷன் ரிலேட்டட் டு திஸ். அதுக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் இல்லைன்னா மரங்களில் வந்து இந்த ஹார்ன்பில்லோட அந்த பீக் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹண்டிங் வந்து இப்போ கிடையாது. இந்த ட்ரைபல் பீப்புளை தெரிஞ்சுக்கோங்க. நிஷி ட்ரைபல் பீப்புள், இட்ஸ் அன் எத்தனிக் குரூப் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் as well as இவங்களோட பாப்புலேஷன் இஸ் லைக் பாலிகமி ப்ராக்டிசிங் பாப்புலேஷன். ஸோ பாலிகமின்னா நிறைய மேரேஜஸ் பண்ணக்கூடிய ஒரு எத்தனிக் குரூப்ஸ். இட் வாஸ் அலவுட் இன் திஸ் ட்ரைபல் ஏரியாஸ். அப்புறம் பக்கே டைகர் ரிசர்வ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. 1966 த ரிசர்வ் வாஸ் கிரியேட்டட். டைகர் ரிசர்வ் அப்படி அப்ரூவ் பண்ணப்பட்டது லேட்டர். ஸோ அப்புறம் ஹார்ன்பில்லை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ன்பில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பேர்டு ப்ரெசன்ட் இன் சப்ட்ராபிக்கல், ட்ராபிக்கல் ஏரியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, தட் இஸ் நார்த் ஈஸ்டர்ன் மவுண்டன் ஏரியாவில் இருக்கு. அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு வாட்டி கேட்டாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது. அண்ட் தென் கேரளாவுக்கும் அருணாச்சல் பிரதேஷ் இட்ஸ் அ ஸ்டேட் பேர்ட், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேரளா ஆல்சோ. அப்புறம் ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து வல்னரபிள் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஸ்கெடியூல் 1 அண்ட் தென் சைட்ஸ்ல அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரியில் இருக்கு. So these are the things you people need to remember. And the Hornbill festival, it's important. Pakke Hornbill festival. இதே மாதிரி நாகாலாண்ட்லயே ஒரு ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இருக்கு. Don't confuse it. அது நாகாவோட ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். The next article related to the Red Sea ல இருக்கக்கூடிய issues. So Red Sea ல Gulf of Aden area. Show the map. You can see it's a Gulf of Aden. Yemenல இருக்கக்கூடிய issues. Yemenல there is a terrorist group called us. It was named as a terrorist. Houthis, it was supported by the Iran government. So அங்க சுன்னி முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி.
கவர்மெண்ட் அங்கே இருக்கிறவங்க சுன்னி முஸ்லீம், அவங்களுக்கு எதிராக மக்கள் வந்து புரட்சி பண்றது, ஹவுத்தீஸை வந்து பயன்படுத்தி ஷியா முஸ்லீம் பாப்புலேஷன், அங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் பாப்புலேஷன் இஸ் ஷியா முஸ்லீம். ஸோ தே ரிவோல்டட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. சவுதி சப்போர்ட்டிங் ஃபார் தி கவர்மெண்ட். ஈரான் வந்துட்டு அந்த சுன்னி முஸ்லீம் பாப்புலேஷனை சப்போர்ட் பண்றதுக்காக ஹவுத்தி ரிபல்ஸ் அங்கே உள்ள அமைச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் நேம்ட் அஸ் கால்ட் அஸ் டெரரிஸ்ட் குரூப். ஸோ டேக்ட் அஸ் டெரரிஸ்ட் குரூப். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ அங்கே போகக்கூடிய கப்பல்களை வந்து ட்ரோன்ஸ் மூலமா அட்டாக் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. ஸோ எஸ்டர்டே ஆல்சோ தெர் இஸ் அ ட்ரோன் அட்டாக் ஹேப்பன்ட் இன் எ ஷிப். அதுக்கப்புறம் தெர் இஸ் அ SOS ஆப்ரேஷன், தட் இஸ் கால் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் தென் ஃபைனலி அவர் INS வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனா நியூஸ். ஸோ இந்த ஏரியா இஸ் அந்த மேப் வைஸ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் சி த கல்ஃப் ஆஃப் ஏடன் பார்டரிங் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வருது அப்படின்றது மாதிரி ரெட் சி பார்டர். ரெட் சீல உங்களுக்கு இந்த மேப்பை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஜிப்ட், எரித்ரியா அண்ட் தென் சூடன். ஈஜிப்ட், சூடன், எரித்ரியா, அப்புறம் எத்தோப்பியா. எத்தோப்பியா நாட் த பார்டர் ஆஃப் ரெட் சி, சாரி, ஜிபூத்தி, அப்புறம் சொமாலியா. ஸோ சொமாலியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ரெட் சி பார்டரிங் கண்ட்ரிஸ். கல்ஃப் ஆஃப் ஏடனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்டுக்கு பேரு, ரெட் சி கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்டுக்கு பேரு பாபேல் மந்தேப்னு பேரு. கல்ஃப் ஆஃப் ஏடன்ல ஏரியாஸ்ல ஷிப் வரும்போது அதிகமாக கடத்தவும் படுது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ்க்கான விட்த் அந்த ஏரியால இருக்கு. பாபேல் மந்தேப் ஏரியா மட்டும்தான் ரொம்ப கம்மியா இருக்கும் விட்த். ஸோ அந்த ஏரியாஸ்ல அதிகமாக கடத்தப்படுது ட்ரோன் அட்டாக்ஸ் நடக்கிறதுனால. ஸோ இஸ்ரேல், மெடிட்டரேனியன் சி, கல்ஃப், பர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஒமன், அந்த ஸ்ட்ரைட்டு, ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டு, பாபேல் மந்தேப், நிறைய வாட்டி நான் சொல்லியாச்சு. மெடிட்டரேனியன் சீயும் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன் திஸ் இயர். The next article related to the NAM மீட்டிங். நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து NAM மீட்டிங்காக கலந்துக்கிறதுக்காக உகாண்டா போயிருக்காரு. தட்ஸ் இட் கேம். ஸோ இன்னைக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. NAM பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த 1951. 55 there is an like ஆப்ரிக்கோ இல்லைன்னா ஏஷியன் ஆஃப்ரோ கான்ஃபரன்ஸ், இல்லைன்னா ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ் happened in 1955. தட் இஸ் பாண்டூங் கான்ஃபரன்ஸ்னு பேரு. இந்தோனேஷியாவில் அந்த மீட்டிங் நடக்குது. அதில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தட் இஸ் ஜவஹர்லால் நேரு, ஜோசப் டிட்டோ, ப்ரூஸ் டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, ஈஜிப்டோட பிரசிடென்ட் தட் இஸ் கமல் அபெல் நசீர், கானாவோட பிரசிடென்ட் நுக்ரும், தென் இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் சுகர்னோ. இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் சுகர்னோ தான் அந்த கான்ஃபரன்ஸை வந்து தலைமையேற்று நடத்தினார். ஸோ இதில் காயின் பண்ணப்பட்டது. ஸோ இங்கே உருவானதான் NAM அப்படின்னு, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டோட பஞ்சஷீல் பிரின்சிபிள் பேசிஸ்ல, இந்தியாவோட பஞ்சஷீல் பிரின்சிபிள் இஸ் அ பேசிக் ஃபார் தி நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். தெர் இஸ் 2 blocks were there at the time. 1945 பிறகு கோல்டு வார் இருந்ததுனால யூஎஸ் பிளாக் அண்ட் தென் தட் இஸ் கேபிட்டலிஸ்டிக் பிளாக் அண்ட் த கம்யூனிஸ்ட் பிளாக் இஸ் USSR, சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா. ஸோ இந்த 2 பிளாக்குக்கு இடையில இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரியும் எல்லா பிளாக்கு கூட எந்த பிளாக் கூட சேராம நடுநிலைமையா இருக்கக்கூடிய குரூப்பிங் பேர் தான் NAM. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் 53 countries were there in this part, and then 26 Asian countries, 40 Asian countries were there, 26 Latin American country and Caribbean islands countries இருக்கும். யூரோப்ல இருந்து பெலாரஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. அப்சர்வர் 18 countries, 10 international organizations were the part of NAM. அன்னைக்கு அது தேவை இருந்துச்சு. அப்புறம் டிஸ்இன்டகிரேஷன் அப்புறம் அது தேவை அப்படிச்சுன்னா இன்னைக்கும் உக்ரைன் வார்ல இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. NAM, நான் அலைன்மெண்ட் வித் எனி பிளாக்ஸ். அண்ட் லைக் நம்ம இந்தியாவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் பிகாஸ் உக்ரைன் வார்ல சில பேச்சுவார்த்தைகளுக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்தினாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம NAM அப்படின்ற கான்செப்ட்ல இருக்க யூஎஸ் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம், உக்ரைன் பிரசிடென்ட் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம், அண்ட் தென் ரஷ்யன் பிரசிடென்ட் கூட நம்ம பேச்சுவார்த்தை பண்ண முடிஞ்சு அப்படின்னா NAMோட பங்களிப்பு அதில் அதிகம். பிகாஸ் வி ஆர் நான் அலைன்ட் அப்படின்றதுனால எவ்ரி கண்ட்ரி வில் ட்ரஸ்ட் அஸ். ஸோ இட்ஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் இப்போ நடக்கக்கூடிய மீட்டிங் வந்து 19th மீட்டிங்காக சொல்லப்படுது. ஸோ இட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் உகாண்டா. ஸோ இன்னைக்கு அந்த மீட்டிங் ஆரம்பிக்கப்படும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQ. So question number 1 regarding the Pradhan Mantri Anushit Jati Abhyuday
Yojana. Consider the following statement. Statement number 1, Pradhan Mantri Awas Yojana is not merged with the PM Ajay. Statement number 2, the aim of PM Ajay is to reduce the poverty and improve socio-economic development in the SC communities. Statement number 3, the Pradhan Mantri Adarsh Gram Yojana is a centrally sponsored scheme, is also a component of the Pradhan Mantri Ajay scheme. So how many of these statements above given above is are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 2, with respect to the indigenous assault rifle Ugram, consider the following statements. Statement number 1, the Ugram is intended to replace the aging INSAS rifle currently used by the Indian Armed Forces. Statement number 2, it has been developed as per the General Staff Quality requirement of the Army. So which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3, consider the following statements. Statement number 1, Raksul, Pravanipur and Kushila Katya and New Nautwana Mainhia are the three recently inaugurated cross-border transmission lines between India and Bangladesh. Statement number 2, India has the longest border with Bangladesh, followed by Nepal. Statement number 3, India is Nepal's largest trade partner and the largest source of foreign investments. Which of the statements given above is are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 4, consider the following statements. Statement number 1, foreign portfolio investments refers to investments made by the foreign individuals, corporations and institutions in the financial assets of India, such as stocks, bonds and mutual funds. Statement number 2, FPI is mainly for the purpose of long-term gains, unlike foreign direct investment which involves short-term gain. Statement number 3, the Luxembourg has become the third largest region for the FPI in India, surpassing Mauritius. How many of the above statements these are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 5, the Himalayan wolf population is most likely to be found in which of the following national parks? Options are A, Kashiranga National Park, B, Dudhwa National Park, C, Hemis National Park, 4, Moreland National Park. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is B. Question number 3 answer is B. Question number 4 answer is D. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.